அனைவருக்கும் வணக்கம். சிவகங்கையிலிருந்து உங்கள் பொதுநல மருத்துவர் டாக்டர் ஃபருக் அப்துல்லா பேசுகிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு சிறுவன் கீரிப்பிள்ளை கடித்து இறந்துருக்காப்பு. அவர் இறந்தது பார்த்திங்கன்னா, அந்த கீரிப்பிள்ளை கடித்து ஒரு 3 மாதம் கழித்து இறந்துருக்காரு. இப்போது அதுக்கான காரணம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேபிஸ் தொற்றாக தான் இருக்க முடியும். ரேபிஸுங்கிறது 100% உயிரை குடிக்கும் ஒரு நோயாக இருக்கிறது. இந்த ரேபிஸ் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க, உண்மையை நாயிலிருந்து மட்டும்தான் இது பரவும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அப்படி கிடையாது. நாய் இந்தியாவில் பதிவு செய்யப்படும் ரேபிஸ் தொற்றுகளில் 95% நாய்களிலிருந்து வருகிறது. அதற்கு அடுத்தபடியாக இருப்பது பூனைகள். அதற்கு அடுத்தபடியாக இருப்பது இந்த கீரிப்பிள்ளைகள், நரிகள். இதில் என்னென்னா, இந்த கீரிப்பிள்ளை, நரி இந்த விஷயத்தில் இதுங்கள்லாம் நம்ம கூட பழக்கம் இல்லாத வனவிலங்குகள். அதனால் இது எதிர்ப்படும் பொழுது, மனிதர்களை பார்க்கும் பொழுது அது கடிக்கிறது தான் அதோடைய வேலையாகவே இருக்குது. அதனால் கீரிப்பிள்ளை கடியை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. வனாந்திர பகுதிகளில், அதே மாதிரி கிராமங்களில் இருப்பவர்கள் இந்த கீரிப்பிள்ளையிடமிருந்து சற்று விலகியே இருக்க வேண்டும். ஒருவேளை நமது வீட்டில் இருப்பவர்களையோ அல்லது நம்மையோ கீரிப்பிள்ளை கடித்து விட்டால் உடனடியாக கடித்த இடத்தை ஒரு 15 நிமிடம் நன்றாக சோப் போட்டு கழுவிடணும். அதற்கு பிறகு நேரடியாக அரசு மருத்துவமனைகளை அணுகி ரேபிஸ் வேக்சின் அதை போட்டுக்கொள்ள வேண்டும். அந்த டோஸையுமே சில பேர் சரியாக முறையாக கம்ப்ளீட் பண்ணுறதில்ல. அது 4 நாட்கள் போட வேண்டும். 0 டே, 3rd டே, 7th டே, 28th டே அப்படின்னு சொல்லி 4 நாட்கள் போடணும். சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, மொதல் 2 ஊசியை போட்டுட்டு 7வது 28வது நாளை விட்டுறாங்க. அப்படி விடக்கூடாது. முழுமையாக அந்த 4 டோஸ்களையும் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சிறப்பான அந்த இம்யூனைசேஷன் கிடைக்கும். இதற்கு அடுத்தபடி இந்த வனவிலங்குகள் கடித்தா அது கேட்டகரி 3 பைட்டாக தான் கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ கேட்டகரி 3 பைட்டுக்கு நம்ம ஆன்டி ரேபிஸ் வேக்சினுடன் சேர்த்து ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின் கட்டாயமாக அந்த கடித்த இடத்தை சுற்றி பெற வேண்டும். அதை குறித்தும் நம்ம எச்சரிக்கையோட, விழிப்புணர்வோடு இருக்கணும். அதனால் கடித்தது நாய் தானே, வீட்டில் வளர்க்குற நாய் தானே, பூனை தானே பிராண்டுச்சு, கீரிப்பிள்ளை கடித்தா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலட்சியமாக இருந்தோம் என்றால் உயிர்களை இழப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரேபிஸ் குறித்து இன்னும் கவனத்துடனும் விழிப்புணர்வுடன் நாம் இருக்க வேண்டும்.